ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தில் பிரச்சனைகளுக்கு குறைவில்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போது பொறுப்பேற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை சரியாக 4:30 வாக்கில் தொடங்கி கிட்டத்தட்ட 6:30 மணி வரை 2 மணி நேரம் ஒரு நீண்ட அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படும் என்பது தொடங்கி வறட்சி சார்ந்த நீட் தேர்வு சார்ந்த பல விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. சரியாக என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த செய்தி குறிப்புகள் வருவதற்காக இன்னும் கூட நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அது குறித்த குறிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதை தாண்டி முன்பு குறிப்பிட்டது போல பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்துள்ளன. நெடுவாசலில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள் தொடங்கி நீட் தேர்வுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், தமிழக மாணவர்கள் அதை எழுத வேண்டுமா வேண்டாமா, விலக்கு இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நியாய விலை கடைகளில் மக்கள் நியாயம் கேட்கக்கூடிய சூழ்நிலையை பல்வேறு இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அங்கே பாமாயில் கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, சர்க்கரை கிடைக்கல, இப்படி பல விஷயங்களுக்கான தட்டுப்பாடு இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டக்கூடியதை பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சிகளும் கூட அந்த குற்றச்சாட்டுகளை ஒருபுறம் முன்னெடுக்க அரசு தரப்பில் எந்தவித தட்டுப்பாடும் இன்றி பொருட்களை வழங்குவதற்கு அனைத்து ஆவண விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அரசு தரப்பு கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. இதுல உண்மை எங்க இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்க ஒரு கடுமையான வறட்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், கோடை காலம் வரவிருக்கிறது. வழக்கத்தை விட கடுமையான கோடையாக போகிறது என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே விவசாயம் சார்ந்த ஒரு பெரும் வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து குடிநீர் பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறோமா, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் இப்போதே எடுக்க வேண்டுமா, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. தமிழகம் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் இது பற்றியெல்லாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் நாம் கேட்டறிய இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் தமிழக அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல மத்தியில் ஆளும் பாஜகவுடைய பிரதிநிதியாக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அரங்கில் நம்மிடையே டாக்டர் குகநாதன் அவர்கள் முன்னாள் சென்னை கார்ப்பரேஷனுடைய தலைமை சுகாதார அதிகாரியாக இருந்தவர். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல வழக்கம் போல சாமானியர்களின் பிரதிநிதியாக உங்களின் பிரதிநிதியாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் உங்ககிட்ட இருந்து முதல்ல எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இன்று விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அது பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா அமைச்சர்? மக்களுடைய பிரச்சனை பற்றி தான் இப்போ இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை மூலமாக தெரிவிப்பார்கள். வினய நான் சக அமைச்சர் என்ற முறையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு இன்றைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை துறையினுடைய ஒவ்வொரு துறையின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்க முடிவுகளை பற்றி முதலமைச்சர் விரிவாக கேட்டு அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எதிர்காலத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இந்த அரசு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த இருக்கு என்பதையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவது தான் நியாயம். எனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அது விரைவில் அதை எதிர்பார்க்கலாம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரைட். முதலமைச்சருடைய அறிவிப்பு வந்த பின்னா அதை பற்றி வெளியிட முடியும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. தமிழகத்துடைய பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்ய போகிறது அப்படிங்கிறது குறித்த ஏதேனும் தகவல்கள் உங்களிடம் இருக்கிறதா? ஏதேனும் அது பற்றிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்டதா? எப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்பார்க்கலாம் என்பது குறித்த ஏதேனும் தகவல் இருக்க முடியுமா அமைச்சர்? அதான் இப்போ மக்களுடைய பிரச்சனைக்கு உரியதை மக்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அம்மா கொடுத்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு 5 கோப்புகளை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் 5 கோப்புகளை கையெழுத்திட்டிருக்கிறார். அது 10 கோப்புகள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டு தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்பட்ட 54 வாக்குறுதியில் 10 வாக்குறுதியில் 9 மாத காலங்களில் ஒரு அரசு நிறைவேற்றிருக்கிறார். அது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு.
எனவே மக்களுக்கு எது தேவை என்பதை முதலமைச்சர் விரைவாக சொல்லுவார்கள். உரிய நேரத்தில் இந்த பட்ஜெட் தொடர் கூட்டம் நடக்கும். நம்முடைய நிதிநிலை அறிக்கை கூட்டம் உரிய நேரத்தில் நம்முடைய முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு உரிய நேரத்தில் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், உரிய நேரத்தில் நிச்சயமா இந்த மாச இறுதிக்குள்ள நடத்தி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் இருக்கிறது. ஸோ விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்ப்போம். நேரடியாக அடுத்த கட்ட பிரச்சனைகளுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரதானமா பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள்ல பருப்பு கிடைக்கிறது இல்ல, பாமாயில் கிடைக்கிறது இல்ல, பல இடங்கள்ல தட்டுப்பாடு நிலவுகிறது. மக்களுக்கும் அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சில சிக்கல்கள் ஏற்படுகின்றன, சர்ச்சைகள் ஏற்படுகின்றன. இப்படி பல விஷயங்கள் போய்கொண்டிருக்க எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்க தமிழக அரசாங்கத்துடைய பார்வையில இந்த தட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லை, நாம முழுமையா அனைத்து விஷயங்களையும் அனைத்து பொருட்களையும் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதா உணவுத்துறை அமைச்சருடைய பார்வையாகவும் இருந்தது. அதுதான் அரசுடைய ஆபீஷியல் பொசிஷனா இருக்கிறதா அமைச்சர் செல்லூர் ராஜு? வணக்கம். உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கும் இங்கே இருக்கின்ற பொறுப்புமிக்க எங்களுடைய சக கட்சிகளுக்கும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இதன் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், எல்லோருக்குமே தெரிந்ததுதான், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான் இந்தியாவிலே இந்த பொது விநியோக திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. கடந்த 6 ஆண்டு காலமாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதிகமாக நிதிகளை இதற்காக ஒதுக்கீடு செய்து விலைக்கு வாங்கி, மத்திய தொகுப்பிலிருந்து விலைக்கு வாங்கி இங்கே விலையே இல்லாமல் அம்மாவுடைய அரசு கொடுத்துருக்கு. இன்றைக்கு அரிசி 100% கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. மக்கள் தேவை முழுமையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கோதுமை கேட்டால் கோதுமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீனி 100% கொடுக்கப்பட்டிருக்கு. மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பருப்பு பாமாயில் என்பது மட்டும் ஜனவரி வரைக்கும் 80%, 75% கொடுத்துருக்கோம். பிப்ரவரி மாதம் சற்று இந்த டெண்டர் போடுவதில் காலதாமதம் ஏற்பட்டது. பிரச்சனை அங்கே பலர் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். அதனால் சில காலதாமதம் ஏற்பட்டதனால் இந்த இது வந்திருக்கு. அதிவிரைவிலே இதற்கான முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிவிரைவிலே அது முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். பத்திரிகைகளும் சரி, இன்றைக்கி மக்கள் போய் போராடுறாங்களா, அதெல்லாம் செயற்கையாக நடக்கிறது, உண்மையிலே கிடையாது. நேற்றைய தினம் கூட ஒரு கடையில் நம்ம திருவொற்றியூரில் சரஸ்வதி நகரில் மக்கள்லாம் போராடினாங்க அப்படின்னு ஒரு படம் வந்திருந்து. இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலையும் வந்திருந்தது. அதை பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி போய் நேராக நானே எங்கள் பதிவாளர், கூடுதல் பதிவாளர், சரக பதிவாளர், துணை பதிவாளர் அனைவருமே அங்கே சென்றிருந்தோம். போய் பார்க்கின்ற பொழுது அந்த கடையில் முழுமையாக போன மாதம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் வாங்கியிருக்கிறார்கள். அந்த கடையில் பணியாற்றிய ஒரு பெண் பார்க்கிறார். 800 கார்டுகள் இருக்கிறது. 800 கார்டுகளில் சென்ற மாதம் 600 கார்டுகளுக்கு பருப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்ற மாதம் பிப்ரவரியிலே கொடுத்துருக்காங்க. இந்த மார்ச் இன்னும் இப்போ தான் மார்ச் வந்திருக்கு. போனதில் 300 கோதுமை 300 கிலோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு செயற்கையான செய்தியா வெளிவருது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. என்னுடைய கையில தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய தினசரி இருப்பு விவரம், மார்ச் 2ஆம் தேதிக்கான இருப்பு விவரம் இன்னைக்கு இணையதளத்துல அரசுடைய வெப்சைட்ல வெளியிடப்பட்டிருக்கு. அது என்னுடைய கையில இருக்கு. கிட்டத்தட்ட பாமாயில் மட்டும் பார்த்தோம்னா மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய இருப்பு விவரத்துல 19 மாவட்டங்கள்ல பாமாயில் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே 0 இருக்கிறது. 0 மெட்ரிக் டன் தான் பாமாயில் இருக்குன்னு கிட்டத்தட்ட 19 மாவட்டங்கள். இல்ல நீங்க சொல்றது தூரம்பருப்பு எடுத்துக்கிட்டா வேலூர், திருவண்ணாமலை 2 மாவட்டம் தவிர்த்து எல்லா மாவட்டத்திலும் 0 இருக்கு. இல்லைங்க, அதைத்தான் சொன்னேன்ல, டெண்டரில் காலதாமதமாக இருக்கு. டெண்டர் முறையாக இப்பொழுது சீக்கிரமே அது விரைவுபடுத்தப்பட்டு இந்த மாதத்தில் கொடுத்துருவோம். இது பொது விநியோக திட்டம் என்பது முழுக்க அரிசி, ஜீனி, மண்ணெண்ணெய் தான். இது சிறப்பு பொது விநியோக திட்டம். நீங்க இது ரெண்டையும் போட்டு குழப்பி வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னால ஆண்டவர்களுக்கும் தெரியும். முதல்ல இதை சொல்லிக்கிறேம்மா. எனக்கு சொல்றது ரேஷன் கடையிலயும் அரிசி கடையிலும் குற்றச்சாட்டு இல்ல அரசு மேல. அதான் நான் சொல்ல வந்துடுறேன். எஸ் இல்லம்மா, அதைத்தான் நான் சொல்ல வந்துடுறேன். இந்த சிறப்பு பொது விநியோக திட்டம்ன்றது இது. அது பருப்பு, பாமாயில்
கொடுப்பது என்பது சிறப்பு பொது விநியோக திட்டம். இந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் என்பது என்ன, எதற்காக கொடுக்கப்பட்டது, அம்மா கொடுத்தார்கள், இதுக்கு முன்னால் இந்த அரசு கொடுத்தது என்றால் வெளி மார்க்கெட்டில் விலை அதிகமாக விற்கப்படுகிறது. அந்த பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ரேஷன் கடையில் குறைத்து 30 ரூபாய்க்கு கொடுப்பது வழக்கமாக இருந்தது. இதுவே நேரத்தில் அம்மா அவர்கள் அரசு தான் 1 கிலோ பருப்பு துவரம்பருப்பு 30 ரூபா, 1 கிலோ உளுந்தம்பருப்பு 30 ரூபா, பாம் ஆயில் 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னால் திமுக ஆண்கின்ற பொழுது அவர்கள் 2007 இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுவரை பொது விநியோக கடைகளில் அரிசி, ஜீனி, மண்ணெண்ணெய் மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது. அவர்கள் காலத்தில் வழங்கப்பட்டது என்னென்றால் 55 ரூபாய்க்கு வெளி மார்க்கில் துவரம்பருப்பு, இவர்கள் ரேஷன் கடையில் 32 ரூபாய்க்கு போட்டார்கள். 62 ரூபாய்க்கு துவரம்பருப்பு இருக்கும்போது 42 ரூபாய்க்கு கூட போட்டார்கள் அவருடைய காலத்தில். ஆனால் அதே மாதிரி பாம் ஆயில் அவர்கள் காலத்தில் 47 ரூபா 50 ரூபாய்க்கு இருக்கும்போது அவர் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டது அன்னைக்கு ரேஷன் கடையில். அம்மாவுடைய அரசு 2014 வந்த பிறகு அம்மா அவர்கள் இதுக்காக ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த சிறப்பு பொது விநியோக திட்டமும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இது சிறப்பு பொது விநியோக திட்டம். பொது விநியோக திட்டம் இது கிடையாது. அமைச்சர் இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தை சரியாவே செயல்படுத்தல நான் சொல்லல, இல்ல என்னோட கேள்விக்காக நான் சொல்றேன். நேரமும் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் இதுவரை வந்த செயல்பாடுலயோ திமுக செயல்பாடுலயோ எதுவுமே கேட்கல. மார்ச் மாசம் 1ஆம் தேதி ரேஷன் கடையில போய் பருப்பு கேட்டா இல்லங்கிற சூழ்நிலை இருக்கு. இது அரசாங்கம் முன்கூட்டியே கணிச்சு முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுத்துக்க வேண்டாமா? டெண்டர்ல அதை கவனித்திருக்க வேண்டியது அரசாங்கம் இல்லையா? டெண்டர்ல பிரச்சனை இருக்குது அப்படினா ஒரு அரசாங்கம் இது பொது விநியோக திட்டம் இல்ல, இதே பொது விநியோக திட்டத்திலே கிடையாது. நீங்க அதான் இந்தியா முழுவதும் இருக்க மாநிலங்கள்ல பொது விநியோக திட்டத்தில் கொடுக்கப்படுற பொருள் அரிசி, ஜீனி, மண்ணெண்ணெய் தான். நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் நாம பருப்பு குடுக்குறோம், பாமாயில் குடுக்குறோம். தமிழகம் சிறப்பா ஒரு விஷயத்தை கூடுதலா குடுக்குது, நான் மறுக்கல. அதை சரியா குடுக்கணும் இல்லையா அப்படிங்கறதானே கேள்வியா இருக்கிறது. நம்ம போய் கேட்கும்போது மாச துவக்கத்துல தான் அதிகமான மக்கள் ரேஷன் கடையில போய் கேக்குறாங்க. அப்போ அங்க இல்லன்னும் போது நம்ம அதை முன்கூட்டியே பிளான் பண்ணிருக்கணும். நம்ம குடுக்கறத நம்ம டெண்டர்ல பிரச்சனை இருந்திருக்கலாம், நிச்சயமா அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தானே இருந்திருக்கும். டெண்டர்ல பிரச்சனை இருக்கு, அதை நம்ம முன்னாடியே தீக்கணும், மார்ச் 1ஆம் தேதி மக்கள் வருவாங்க அப்படின்னு. 6 ஆண்டு இல்லைங்க 6 ஆண்டுகளாக இந்த அரசு முழுமையாக கொடுத்துட்டு 6 ஆண்டுகளாக நிறைவேற்றி தான் வந்திருக்கிறோம். இதில் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடில் சில தேக்க நிலை ஏற்படுது. இது ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஆயிருக்கே ஒழிய வேற எப்பவும் இந்த மாதிரி குறைபாடு கிடைத்தது கிடையாது. அதுவும் இப்போ விரைவுபடுத்தி சொல்லி இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த மாதம் கொடுக்கறதுக்கான அனைத்து ஏற்பாடும் முதலமைச்சர் முடுக்கி விட்டிருக்கிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எனவே அம்மாவுடைய இந்த கனவு திட்டமான இந்த திட்டத்தை முழுமையாக அம்மாவுடைய அரசு நிறைவேற்று என்பதை நான் உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக்கிறேன். இதனால் யாருக்கும் பீதி அடைய வேண்டாம். அம்மாவுடைய அரசு முழுமையாக அனைத்து பொருளும், ஏன்னா சில பத்திரிகைகளும் சில எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னால் எந்த பொருளும் கிடைக்கல போராட்டம் பண்ணுறாங்கன்றாங்க. இன்றைக்கெல்லாம் அங்கே போய் பார்த்தா அவங்க பூரா வாங்கியிருக்கிறாங்க. இல்லைங்க கடைக்கார பொண்ணு தான் தவறாக பேசி அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணோன்றாங்க. ஆனால் பத்திரிகையில் எந்த பொருளும் இல்லை 3 மாதமாக இல்லைன்றாங்க. எதிர்கட்சி தலைவர் 3 மாதமா இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னார். நாங்க இன்னைக்கு போய் பார்த்தா அந்த மாதிரி இல்லைன்றதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த பொது விநியோக திட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், இப்போ அரசாங்கம் பருப்பு ஷார்டேஜ் இருக்கு, இல்லை பாமாயில் ஷார்டேஜ் இருக்கு, பல விஷயங்கள் பேசப்பட்டாலுமே கூட பிரதானமா இதுல ஒட்டுமொத்தமா நம்முடைய பொது விநியோக திட்டத்திலே சில சீர்திருத்தங்கள் தேவையா அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. நீங்க பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் அட்டைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னும் போது அத்தனை ரேஷன் அட்டைகளுக்கும் 20 கிலோ இலவச அரிசி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மத்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அவ்வளவு தேவையில்லைனாலும் தமிழகம் கூடுதலா கொடுக்கிறது அப்படிங்கிறது. பட் ஒரு யூனிவர்சல் சப்சிடி அப்படிங்கிறது இல்லாம டார்கெட்டட் சப்சிடி அப்படிங்கறத நோக்கி நம்ம போகணும். யாருக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த தேவையின் அடிப்படையில் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த மாதிரியான டார்கெட் பண்ணியிருந்தா இது போன்ற சில குழப்பங்களை இல்ல ஷார்டேஜை இதெல்லாம் தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பொது விநியோக திட்டமே, அதாவது அந்த பிபிஎல் ஃபேமிலிஸ்னு சொல்லுவாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற, வருமானம் குறைவாக இருக்கிற, வறுமை நிலையிலே இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கான எல்லா ரேஷன் அட்டைக்குமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான திட்டம் தான். எந்த இலவச திட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் உதவி செய்யறதுக்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் டிவி கொடுத்தாலும்
கிரைண்டர் கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் யூனிவர்சல் பிடிஎஸ் மாதிரி யூனிவர்சல் ஃப்ரீபீஸ் அதுதான் வந்து தமிழக அரசு. ஏன்னா ஓட்டுக்காக தான் இது செய்யப்படுகிறது, ஏன்னா வறுமையை வந்து நீக்குவதற்காக கிடையாது. அதனால தான் இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அவங்கெல்லாம் அதை வாங்குகிறாங்களா, பயன்படுத்துகிறாங்களா? இப்போ நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவர்கள் இந்த 20 கிலோ அரிசியை, இலவச அரிசியை வாங்குகிறாங்களா? அந்த அரிசி அவங்க வாங்கலைன்னா அந்த அரிசியெலாம் எங்கே போகுது? நீங்கள் இப்போ நகரத்தில் இருக்கிறீங்க, இந்த பெருநகரத்தில், சென்னை பெருநகரத்தில் நீங்கள் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாராவது போய் இதை வாங்குகிறாங்களா? யாருமே இதை வாங்குறது கிடையாது. அப்போ அவங்களுக்காக டார்கெட் பண்ணப்படுற, அவங்களுக்காக அலோகேட் பண்ணப்படுகிற அரிசி எங்கே போகுது? ரவிக்குமார் இல்லை ரவிக்குமார், நீங்கள் ரவிக்குமார் கொஞ்சம் தயவு செய்து இதில் வந்து தவறு பண்ணக்கூடாது. வாங்காதவங்களுடைய அரிசியெல்லாம் வந்து நிச்சயமாக யார் வாங்குறாங்க யார் வாங்கலைன்றது இப்போ வந்து எஸ்எம்எஸ் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிடும். அது ரவிக்குமார் வந்து குழப்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தாங்க அனைத்து மக்களும் பசியார உணவு உண்டுகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய வறட்சி! இன்றைக்கி இந்த வறட்சியை வந்து தாங்கினது அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த இந்த விலையில்லா அரிசி தான். நண்பர் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது பெரிய மட்ட மக்கள் யாரும் வாங்குறதில்ல. அப்படி வாங்காத அரிசி எங்கேயும் போகாது, கடையில் இருக்கும். அடுத்த மாதம் போடுற ஆப்டேக்கில் வந்து அது குறைச்சிக்கிறது. இப்போ எல்லாமே 100% 100% அப்படியே விற்றதாக கணக்கு கிடையாது. 70% போகும், 75% போகும், 80% போகும், 90% போகும். மக்கள் தேவைக்கான நம்ம வாங்குறாங்களோ மீதி அரிசி அந்த கடையிலே இருக்கும். எனவே அதில் வந்து குழப்பம் பண்ணிக்கிற வேண்டாம். அது ரவிக்குமார் வந்து ரொம்ப விவரமானவர். அவர் வந்து என்னன்னா, இதை பாவப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள் தான் இதை வந்து வாங்குறாங்க. உயரத்தட்டு மக்கள் யாரும் வாங்குறது இல்ல, யாரும் வர்றது இல்ல. இல்ல அவங்களுக்கு இப்ப வந்து தேவைக்கான எந்த மக்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 20 கிலோ 30 கிலோ கூட கொடுக்கலாமே. நீங்க வறுமையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 20 கிலோ பத்துறதே இல்ல. நீங்க வந்து ஒரு பெரிய குடும்பமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 கிலோ கூட நீங்க கொடுக்கலாம். அப்படி ஏன்னா தேவைப்படுறவர்களுக்கு மட்டும் நீங்கள் டார்கெட்டடாக கொடுத்தீங்கன்னா, இந்த திட்டங்களை செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அது உண்மையிலே வறுமை ஒழிப்புக்கு உண்மையே பயன்படும். ஆனால் அது இல்லாமல் அத்தனை பேருக்கு கொடுக்குறோன்னு சொல்லும் போது தான் இந்த திட்டங்கள் வந்து நீர்த்து போகிற ஒரு நிலை ஏற்படுது. இது ஒன்று. இதனால் வந்து நமக்கு வந்து ஃப்ரீபீஸுக்கு இது மாதிரியான இதுக்கே வந்து பெரும்பகுதியான வருவாயை வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு இருக்கிற நிலையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வந்து கடனில் வந்து வச்சுக்கிட்டு அதனுடைய வருவாயை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது மாதிரியான இலவச திட்டங்களுக்கு கொடுக்கும் போது, இலவச திட்டங்கள் யாருக்கு தேவையோ, நிச்சயமாக வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அவசியம். யாருக்கு தேவையோ வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிறவர்களுக்கு இந்த இலவச திட்டங்கள்லாம் ரொம்ப இனோவேட்டிவா, அதுவும் நீங்கள் வந்து ஆடு மாடு கொடுத்த திட்டமாகட்டும், இதெல்லாம் உண்மையிலே நல்ல பயனளிக்கிற திட்டம் தான். அதில் யாரும் குறை சொல்லல. ஆனால் அந்த மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும். நீங்க அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து ஆதார வந்து இதை பண்ணுங்க, ஏதோ மக்களை வந்து ஏதோ வந்து அவங்கெல்லாம் ஏதோ மோசடி பண்றாங்கிற மாதிரி 2 ரேஷன் கார்டு இப்படி வந்து மக்களை நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை. உண்மையிலேயே நீங்க பிபிஎல் ஃபார்ம் இதை வந்து நீங்க உங்ககிட்ட டேட்டா அவங்களுக்கு நீங்க இந்த திட்டங்களை செயல்படுத்துங்க. இன்னும் சிறப்பா, இன்னும் கூடுதலான திட்டங்களை கூட செயல்படுத்த வேண்டியிருக்கும். இன்னும் வந்து மருத்துவ வசதி, இன்னும் கல்வி வசதிகளை அவங்களுக்கு மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு நீங்க அந்த தொகையை செலவு பண்ணலாம். சரியான நபர்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற பார்வை நீங்க வெளிப்படுத்துறீங்க. நான் இதுல தான் அந்த சாமானியரா நம்மிடையே இணையக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பார்வையை பெற விரும்புறேன். இலவச திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல ரேஷன் அரிசியிலிருந்து பல இலவசங்கள் கொடுக்கப்படுகிறது, பொது விநியோக திட்டங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த விஷயங்களா திரு ரவிக்குமார் அவர்களுடைய பார்வையில யாருக்கு சென்றடையணுமோ அவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம், அனைவருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. சாமானியரா உங்களுடைய பார்வை? ரவிக்குமார் அவர்களுடைய கருத்தை ஏற்க வேண்டிய ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா நான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் பார்க்குற பொழுது மாதம் நான் அரிசி வாங்குவதில்லை. ஆனால் நாம் இந்த பிடிஎஸ்ங்கிற இந்த சிஸ்டம் 1960களில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இந்தியா முழுவதுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பாக ஒரு வழிமுறையை கொண்டிருப்பதாக இருக்கிறது. அதுக்கு முதல்ல நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். எதிர்க்கட்சிகள் கூட 60களுக்கு முன்னால் இருந்த எதிர்க்கட்சிகள் கூட இதை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் இங்கு வந்து இதனுடைய முறையை தெரிந்து கொண்டு போகிறார்கள். 2 விஷயத்தை மாத்திரம் நம்ம நாட்டிலேருந்து, ஒன்று பிடிஎஸ், இன்னொன்று மெடிசின் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த 2ஐயும் மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறார்கள். இதில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல், ரவிக்குமார் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல் இது தேவையில்லை என்று நினைக்க வேண்டும். ஆனால் வாட்டர் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் லெவல் என்று சொல்வார்கள். அதுபோலவே
ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு 20 கிலோ இருக்கிறது, அவர்கள் வாங்கவில்லை என்றால் அது கடைமடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வறுமையில் இருக்கவர்களுக்கு ஏதோ ஒரு விதமாக போய் சேர்ந்து விடுது. நம்ம கார்டில் நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லி அது அஃபிஷியல் கிடையாது, அது அஃபிஷியல் கிடையாது, கரெக்ட். ஆனால் அது போய் கொண்டிருக்கிறது. அதை சீர்திருத்துவதற்கு நேரடியாக அவர்களுக்கு 30, உங்களுக்கு அரிசியே கிடையாது என்று நாம் சொல்லிவிடலாம். அது ஒரு ஓட்டு பேங்க் அஃபெக்ட் பண்ணுமோ என்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வையாக இருக்கிறது. அதாவது இலவசங்கள் என்று வந்தவுடனேயே நீ இலவசங்கள்ங்கிறது தேவையில்லைங்கிறதா தேவையில்லை, அதுல உண்மையாகவே டிவிங்கிறது தேவையே இல்லை. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுது நான் ஒரு பொருளை வாங்கியவுடன் எனக்கு SMS வருகிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளில். பிப்ரவரி மாதம் அசாதாரணமான சூழ்நிலை என்பதனால் பாமாயிலையும் பருப்புலையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுடலாம். அது மார்ச் மாதம் சரியாகிறதா என்று பார்ப்போம். சரியாகவில்லை என்றால் ஒரு ஆயுத எழுத்தில் பங்கேற்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம். ஆனால் அது இல்லாத பட்சத்தில் மற்ற விஷயங்களுக்கு பொருள் போய் சேர்ந்திருக்கிறது என்கின்ற ஒரு SMS வேணும். இந்த ரேஷன் கடைக்கு இன்னைக்கு 50% ஸ்டாக் வந்திருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம்ங்கறத அதுக்கு அவங்களுக்கு இப்ப சிஸ்டம் வந்து இருக்கிறது. ரவிக்குமார் ஐயா அவர்களுடைய கருத்து ஒரு சிறு கருத்துக்கு மட்டும் மாறுபடுகிறேன். ஆதார் கார்டை பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. நான் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கிட்ட திரும்பவும் போக விரும்புறேன். இன்னும் சில நேரத்துல நீங்க கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். எஸ் சார், கோ ஹெட். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன்ப்பா. எஸ் திரு செல்லூர் ராஜு. ஹலோ திரு செல்லூர் ராஜு, நீங்க தொடரலாம். இல்லம்மா, நான் சொல்றது கேட்க ஒன்றும் இல்லைம்மா. இப்போ அவங்க 2 பேரும் சொன்னது என்னென்னா, தேவையில்லாதவருக்கு அரசாங்கம் ஏதோ போய் வலுவாக கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. தேவையானவங்க மட்டும்தான் ரேஷன் கடைக்கு வருகிறார்கள், தேவையானவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. மீதி அரிசி அந்த கடையில் இருக்கிறது. அடுத்த மாதம் வாங்கும்போது சிவில் சப்ளைலேருந்து எடுக்கும்போது இருப்பை கழித்து கொண்டு தான் அரிசி வாங்கப்படுகிறது. எனவே அதை தான் சொன்னேன், ஒரே மாதிரி 100% அந்த மாதம் 100% யாருக்கோ ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு போகிறதில்லை. தேவையானவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது, தேவையற்றவங்களுக்கு வழங்குவதில்லை. ஏன்னா இந்த அரிசிகள் முறையாக கூடுதல் விலைக்கு வாங்கி இதை கொடுக்குறோம். இது இன்னைக்கு மக்கள் பசியாராமல் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க, எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒருத்தர் பசியால் இறந்தார்ன்ற ஒரு இதுக்கா? இன்றைக்கி அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த பிடிஎஸ் தான். இதை தமிழ்நாட்டினுடைய இது இந்தியாவே பாராட்டுறாங்க தமிழ்நாட்டினுடையதை. இப்போ நம்ம நடத்திட்டு இருக்க இந்த சிஸ்டம் முறையாக செய்யப்படுகிறது. இதில் தவறு எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதில் புதிய புதிய கருவிகள்லாம் இப்போ பொறுத்து கடை எத்தனை மணிக்கு திறக்கப்படுகிறது, யார் யார் வழங்குகிறார்கள், பயனாளிகளுக்கு அவர்கள் பொருள் கொடுத்துருக்காரா, வேறு யாருக்காவது தவறாக போயிருந்து இவரை வேணுண்டே புது போலி பில் போட்டிருக்காரா என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு வசதி இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது கொஞ்சம் கூட தவறே நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தயவு செய்து ஒரே ஒரு நிமிஷம், தயவு செய்து தவறாக கொச்சைப்படுத்த வேண்டாம். இதை கொச்சைப்படுத்துகிறார்கள், இதை தவறு. இந்த நிதிக்கும் அடுத்ததுக்கும் இல்லை, இதுல முறையா நிதி கொலைவர் இருக்குது. ஓகே, சரியாதான் அனைத்தும் நடக்குதுங்கிறது உங்களோட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். ஒரு சிறிய குறுக்கீடு செய்ய விரும்புகிறார் திரு செந்தில் ஆறுமுகம். பொதுமக்கள் சார்பாக அமைச்சர்கிட்ட 2 கேள்வி கேட்க விரும்புகிறோம். ஒன்று, கேட்க மாட்டேன். இப்போ இந்த 2 மாசம் தான், 2 மாசத்துல பாமாயில் பருப்பு சப்ளை ஆகல, டெண்டர் தாமதாயிருச்சுன்னு 19 சொல்லப்படுது பல்வேறு இடங்கள்ல. இதுக்கு யார் காரணங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியணும். அரசு அதிகாரிகள் காரணமா அல்லது அரசியல்வாதிகள் காரணமா, யார் காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கள் சொல்வது போது ஏதோ ஒரு கடை 2 கடை இல்லை, நாங்கள் அடித்து சொல்கிறோம். பல இடங்களில் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் இந்த சிறப்பு விநியோக திட்டத்தில் 100% பொருட்கள் என்னைக்குமே கொடுக்கப்பட்டது கிடையாது. இது ஒன்று. இதற்கு உண்மையான காரணம் என்னங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்குங்க. ஒன்று. இந்த 2வது கேள்வி என்னன்னா, பொருட்கள் தவறான நபர்களுக்கு போகல, எந்த இழப்பீடும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படின்னா கேரளாவுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் டன் கணக்கில் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டதுன்னு அடிக்கடி பிடிக்கப்படுது. அது எப்படி போகுதுங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த 2 கேள்விகளுக்கு அமைச்சர் மக்களுக்கு பதில் சொல்லணும். இந்த 2 கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். இப்ப சொல்லிடலாமா? நான் சொல்றேன் அந்த 2 கேள்விக்கு. சொல்லுங்க அமைச்சர், சொல்லுங்க. ஹலோ, இப்போ அரிசி நாங்கள் கொடுக்கறது தான் எங்களுடைய கடமை. அவர் பயன்படுத்தலை, பயனாளியை பயன்படுத்தலை, இப்போ இலவசமாக நம்ம கொடுக்குறோம். வெளி மாநிலங்களில் அது மேலே கூடுதல் விற்கிது. இவரை வாங்கிட்டு போய் அவர் அங்கே வேறு யார்கள் தனியார்கிட்ட விற்கலாம், அதை பண்ணலாம். 2வது 100% இன்றைக்கு கடத்தலை தடுப்பதற்கு மாண்பு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை.
ரெண்டாவது டெண்டர் என்ற முறையில் அரசு இது வந்து பொது விநியோக திட்டம் என்பது கிடையாது. நீங்கள் அதான் குழப்பக்கூடாதுன்னு சொன்னேன். பொது விநியோக திட்டம் என்பது அரிசி, ஜீனி, மண்ணெண்ணெய் தான். சிறப்பு பொது விநியோக திட்டம். இந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் எதுக்காக ஒரு மாநில அரசு கொண்டு வந்து செயல்படுத்துகிறது என்றால், பொது மார்க்கெட்டில் விலையேற்றத்தை தடுக்கின்ற வகையில், அந்த விலையேற்றத்தை தடுக்கின்ற வகையில் இது கொண்டு வரப்பட்டது. இதற்கு முன்னால் இருந்த அரசு வந்து ஓரளவுக்கு விலையை வந்து கூடுதல் குறையாக விற்றது. அம்மாவுடைய அரசு தான் இன்னைக்கு வெளி மார்க்கில் 170 ரூபாய்க்கு பருப்பு, தோரம் பருப்பு விற்றாலும் 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தது அம்மாவுடைய அரசு. 140 ரூபாய்க்கு அரசாங்கத்தில் யார் தவறு, யாரோ ஒருவர் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டாங்க. அது யாருன்னு அமைச்சர் தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதான் நம்ம என்ன சொல்றோம்னாங்க, இப்போ வறட்சி, பெரிய வறட்சி, பருப்பு கிடைக்கல, டெண்டர் போடப்படுது, டெண்டரில் சரியான முறையில் கலந்துக்கிறல, அதனால் அலுவலர்கள் இவர் தேவையான கூடுதல் விலை விற்கிறாங்க. கூடுதல் விலை சொல்லும்போது, அந்த ரொம்ப கூடுதலாக சொல்லும்போது அவர்கள் இதை வந்து ஒரு கமிட்டி வச்சு தான் எடுக்கிறது. செயலாளர்கள், உயர் செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இதுக்கு வராதனால அந்த டெண்டர் சரியான முறையில் போடவில்லை என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இப்போ திரும்ப வந்து அது முறையாக என்ன விளைவிக்கிறது, நல்ல தரமான பொருளை தான் கொடுக்கணும் அப்படின்றதான் அம்மாவுடைய அரசுடைய நோக்கம். ஏதோ ரேஷன் கடை கொடுக்குற பொருளை கொடுத்துடலான்னா எப்படி வேணாலும் டெண்டர் போட்டுடலாம். தரமான பொருள் மக்களுக்கு வழங்க வேண்டும். அம்மாவுடைய நோக்கம் அதுதான். அதை செய்வதில் தான் இப்போ தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. 6 ஆண்டுகள் செய்ததில்ல, ஒரு மாதத்தில் என்ன வந்துருச்சு. அது இது பொது விநியோக திட்டம் கிடையாது, இது சிறப்பு பொது விநியோக திட்டம். நீங்கள் அதைத்தான் நீங்கள் அதை ரெண்டையும் போட்டு குழப்பீங்க. மத்திய தொகுப்புலேருந்து வர்றது அரிசி, ஜீனி, மண்ணெண்ணெய் தாங்க. எனவே இது ரெண்டையும் போட்டு மக்களையும் நம்மளும் குழப்பக்கூடாது. நீங்க விவரமானவங்க. இது வந்து இதாங்க, இது ஒரு அரசு வந்து முன்மாதிரியா செய்யறது. வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி திட்டம் கிடையாதுங்க. எங்கேயுமே கேரளாவிலயோ ஆந்திராவிலயோ நம்ம செய்யறோம் அப்படிங்கறது திரும்ப திரும்ப அனைவருமே ஏற்கிறோம். அதை சரியா செய்ய வேண்டும் அப்படிங்கறது தான் பார்வையாக இருக்கிறது. மத்தியில் ஆளும் பாஜகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு SR சேகர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடியது, இந்த பொது விநியோக திட்டம் சார்ந்து, உணவு பாதுகாப்பு சார்ந்து பல்வேறு வாதங்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் மானியங்களை குறைக்கிறது. பருப்பு மானியத்தை முன்னாடியே குறைச்சாச்சு. இப்போ சர்க்கரைக்கான ஒதுக்கீடு மிகப்பெரிய அளவு இந்த பொது பட்ஜெட்ல, இப்போ பிப்ரவரி மாசம் வந்த பட்ஜெட்ல 200 கோடி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் அடுத்த நிதியாண்டுல இருந்து தடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற மாதிரியான தொடர் விமர்சனங்கள் எழ, இந்த உணவு பாதுகாப்புல குறிப்பா அரிசிக்கே கூட உணவு பாதுகாப்பு சட்டத்தை மாநிலம் அமல்படுத்தாவிட்டால் 8 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த அரிசி 23 ரூபாயா கொடுப்போம்னு சொல்லி மாநில அரசாங்கம் இணைய வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, இதுல மத்திய அரசாங்கத்தை நோக்கியும் விமர்சனங்கள், கேள்விகள் எழவில்லையா? மானியங்களை தொடர்ந்து குறைத்து கொண்டு போவது சரியான போக்காக இருக்க முடியுமா? திரு SR சேகர், முதல்ல நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்க, உணவு பாதுகாப்பு சட்டத்தை சொல்லுகின்ற போது டார்கெட்டட் சப்சிடி, யூனிவர்சல் சப்சிடின்னு 2 அழகாக ஆரம்பத்திலே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது யூனிவர்சல் சப்சிடி, உணவு பாதுகாப்பு சட்டம் டார்கெட்டட் சப்சிடி. அதாவது உண்மையான பிபிஎலுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த, அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிபிஎல் வந்து 2011 சென்சஸ், அந்த சென்சஸில் எடுக்கப்பட்டது. அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்தது. அப்புறம் வறுமை கோட்டுக்குன்னு அது ஒரு கணக்கு. 3 பிபிஎல் இங்கே இருக்குது. அதனால் அவர்கள் வந்து ஏற்கனவே கொடுக்கறத விட அதிகமாக, நீங்கள் சொன்ன மாதிரி 2 கோடி கார்டு இருக்குங்க. அந்த கார்டில் நிறைய கார்டுகள் வந்து இந்த பிபிஎல்லுக்கு சம்பந்தப்படாத கார்டுகள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் உண்மையிலே பிபிஎல்லாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சப்சிடி போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் காரணமாக தமிழ்நாடு, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அந்த ரேஞ்சில் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை சொன்ன பிறகுதான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்தது. அதனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 1800லேருந்து 2000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு லாபம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், சுகரை பொறுத்த மட்டும் சொன்னீங்க. சுகரை பொறுத்த மட்டும் அது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் கிடையாது. சுகர் வந்து நீங்க சொன்ன அந்த ஸ்பெஷல், ஆனா இப்போ வந்திருக்கிற பொது பட்ஜெட்ல, இப்போ பிப்ரவரி மாசம் போட்ட பட்ஜெட்ல சுகர் சப்சிடிக்காக மொத்தம் ஒதுக்கி இருக்கிறதே 200 கோடி தான். அதுவும் ஏற்கனவே உள்ள மிச்ச மீதியை வந்து செட்டில் பண்றதுக்காக வழியா அடுத்த நிதியாண்டுல இருந்து சுகருக்கு சப்சிடி இல்ல அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தோட இந்த பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய நிலையா இருக்கு. நீங்க சொல்லுவது சரியான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ மில்லுகளிலிருந்து விவசாயிகளிலிருந்து கரும்பை வாங்கி ஆலைகள் சர்க்கரையாக பிழிந்து அதை வந்து அரசு கொள்முதல் செய்கின்ற போது இந்த பொது விநியோக திட்டத்துக்கு வருகின்ற போது குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்கிறது. அதனுடைய காரணமாக மில்லுகளும் கூட விவசாயிக்கு சரியாக பணம் கொடுக்காம ஏராளமான நிலுவை, அதனால கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் வந்த பிறகு விவசாயி கரும்பு ஆலைகளுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்னால கொடுக்க வேண்டிய விலை அத்தனையுமே நேரடியாக விவசாயினுடைய கணக்கில் சேர்த்து விவசாயிக்கு போக வேண்டிய பணத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் கரும்பு ஆலைக்கும் கொடுத்தோம். ஆக மொத்தம் அவர்கள் முழுவதுமாக பெற்ற பிறகு இப்போது அவர்கள் ஓபன் மார்க்கெட்ல அதிகமாக ஒரு கிலோ சர்க்கரைக்கு 18 ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்துச்சு போன ஆண்டு வரைக்கும். இனிமே கிடையாது அப்படின்னும் போது மாநில அரசாங்கத்துக்கு தொடர்ந்து சுமை கூடிக்கொண்டே போக போகிறது. மாநில அரசாங்கம் அரிசி சர்க்கரை வாங்கக்கூடிய விலை அதிகரித்து கொண்டே போக போகிறது. அப்போ சரியான மக்களுக்கு அது வந்து போய் சேர்றதுல சிக்கல்கள் ஏற்படும் இல்லையா? இப்போ 200 கிலோ சுகர் வாங்கிட்டு இருந்த இடத்துல உங்களோட 18 ரூபாய் மானியம் குறையும் போது இன்னும் குறைவான சர்க்கரை தான் மாநில அரசாங்கம் வாங்க முடியும். இது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது நீங்கள் சொல்லுகின்ற கணக்கு எப்படி 1977ஆம் ஆண்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ரேஷன் கடையில் விற்கக்கூடிய அரிசியினுடைய விலைக்கு சமமாக பொது மார்க்கெட்டில் விற்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் 78, 79 ரேஷன் விலையை விட கொஞ்சம் குறைவாக பொது மார்க்கெட்டில் இருந்து ரேஷனில் யாரும் வாங்குறது இல்லை. அதே மாதிரியாக இப்போது சர்க்கரையினுடைய கொள்முதல், சர்க்கரைக்கு விவசாயிக்கு அதிகமாக விலை கிடைக்கின்ற போது ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி கிடைக்கும், பொசஷன் ஜாஸ்தி கிடைக்கும் போது மார்க்கெட்டில் அதுவும் விலை குறைவாக வரும். அந்த நிலைமையில இன்றைக்கு ரேஷன் அப்புறமா நம்ம மானியத்துல எடுக்கலாம் இல்லையா? மார்க்கெட்ல விலைய சக்கரை 2 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல, இது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வராத காரணத்தினாலையும் அரசாங்கம் எடுத்திருக்க முடிவின் காரணமாக இல்ல, அதனால சர்க்கரை வந்து பொது மார்க்கெட்டிலே வெகு விரைவிலே நீங்கள் ரேஷன் விலைக்கு அளவுக்கு வரப்போகிற அளவுக்கு இங்கே திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய நிலைமை ஏற்படாது என்பதற்காகத்தான் இப்போது இந்த அரசு மானியங்கள் நீக்கப்படணுமா? நடக்காது. விவசாயி இல்ல விவசாயிக்கு அதிக விலை கிடைத்து அதன் மூலமா அவர் ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிப்பாரு. கரும்பு ஆலைகள் எல்லாம் இப்போது முழுவதுமாக கடன் அடைக்கப்பட்டு விட்டது. எனவே சர்க்கரையினுடைய விலை நிச்சயமாக பொது மார்க்கெட் விலை அளவுக்கு வரும். அதனால தான் அதனுடைய மானியமானது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா சொன்ன அது வந்து இல்லை என்கின்ற காரணத்தால் ஒருவேளை நீங்க எதிர்பார்ப்பது போல் அதே ஒரு குறைந்தமான விலைக்கு சர்க்கரையோட விலை வரலன்னா மீண்டும் மானியத்தை கொடுத்துருமா மத்திய அரசாங்கம்? இல்ல, அதாவது திட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் மிக துல்லியமாக போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நம்ம கடந்த ஆண்டு ஹையஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி 100% மேல மழை வர போதுன்னு எதிர்பார்த்தோம், வரல. எங்கேயுமே விளையல, பெரிய வறட்சியை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ இது அன்அவாய்டபிள், இது கவர்மெண்ட் காரணம்னு நான் சொல்லல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து சர்க்கரை விலை குறையலன்னு வைங்களேன், அப்போ மத்திய அரசாங்கம் திரும்ப அந்த மானியத்தை கொண்டு வந்துருமான்னு இப்ப நீக்கப்பட்ட மானியத்தை திரும்ப கொண்டு வந்துருமான்னு கேட்க. இல்ல, இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन என்றாலும் கூட குறைந்ததற்கு பின்னாலே இல்ல நீங்க கேட்கிற கேள்வி பருப்பு விலைக்கு உடனே பருப்பினுடைய டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்து சப்ளை குறைவாக இருந்தோன்னா ப்ரொடக்ஷன் குறைவாக இருந்ததுனாலும் நம்மளுடைய உணவு தானிய கிட்டங்களில் அதுக்கு தேவையான அளவு இருந்தது. ஆனாலும் கூட அதனுடைய இது பைப் லைனில் அது குறைந்து விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக இம்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது. ஏனால் வறட்சியை எதிர்நோக்கி வறட்சிக்கான விதைகளே இந்திய அரசாங்கத்தின் 14 டிபார்ட்மெண்ட் ஒன்று சேர்ந்து இதை ஆன்டிசிபேட் பண்ணி இப்போது நடப்பட்ட விதைகள் எல்லாம் மழை இல்லாத காலத்தில் விளைகின்ற அளவிற்கு இப்போது இந்த ஆண்டுகள் பயிர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசு எல்லாத்தையும் போர்காஸ்ட் பண்ணி தான் செய்கிறது. எனவே அந்த வகையிலே கூட இது அப்படிதான் ஒரு நிலைமை வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரைட், ஓகே. உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துறீங்க. நான் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வந்து பேச வேண்டி இருக்கிறது. நான் டாக்டர் குஹானந்தன் அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே நம்மிடையே அதிமுகவுடைய பிரதிநிதியாக திரு ஆவடி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். விரைவில் நெக்ஸ்ட் உங்ககிட்ட நான் வரேன். நான் டாக்டர் குஹானந்தனுடைய பார்வையை கேட்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இந்த நீட் தேர்வு மாணவர்கள் எழுதணுமா இல்லையா, அதுல ஒரு பெரிய சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட தமிழக முதலமைச்சர்
மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களை சந்தித்திருக்கிறாரு. இந்த நீட் தேர்வு தமிழகத்திற்கு மட்டும் விலக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். நீண்ட நாள்ல அரசு அனுபவம் கொண்டிருக்கிறவர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு இந்தியா முழுவதுமான ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு மாநிலம் மட்டும் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கோம், இப்போ இன்னைக்கு விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த விலக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாக்குறீங்க? இந்த விலக்கு கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, ஒன்று வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ஏன் ரொம்ப பங்கு இருக்கணும் விரும்புகிறேன்னா, நான் 30 ஆண்டுகளாக மருத்துவ மாணவர்களுக்கிடையே பயிற்சி அளிக்கிற ஒரு பேராசிரியராக இருந்திருக்கேன் தொற்று நோய்களை குறித்து. தமிழகத்தில் வந்து இதுக்கு வரையிலும் 90% பள்ளிகள் வந்து நம்முடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாம் தான் நடக்குது. 10% குறைவாகத்தான் வந்து சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் இருக்காங்க. அது ஒரு ஈக்குவல்ஸ் இல்லாத இடத்துல வந்து ஒரு அன்இக்குவல் எக்ஸாமினேஷன் நடத்துறது எப்படி நியாயமா இருக்க முடியும்ன்றதான் இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இல்லையா? எல்லா மாநிலங்களும் இருக்கிறதுக்கு இருக்கு. பட் இது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறாங்க. அப்புறம் செகண்ட், கிராமப்புற மக்கள் வந்து நம்முடைய பழைய திட்டத்தினுடைய இப்போ இருக்கிற திட்டத்தில் வந்து நிறைய மருத்துவர் உள்ள வராங்க, படிக்க வராங்க. பட் நீட் எக்ஸாம்ல அப்படி வாய்ப்பே கிடையாது. என்னோட சந்தேகம், சட்ட ரீதியா நிச்சயமா பல நியாயங்களை நம்ம சொல்லக்கூடும். கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட வருமான கோட்டுக்கு கீழே இருந்து வரக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, பல விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனா சட்ட ரீதியா ஒரு மாநிலத்துக்கு ஒரு ரூல், இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு ரூல்னு மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கல. என்ன இதுல வந்து முக்கியமான விஷயம் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து நம்முடைய ஸ்டேட் சப்ஜெக்ட், சுகாதாரமே நம்ம ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம எடுக்கிற முடிவு தான் முக்கியமானது. இதுல வந்து மத்திய அரசு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே விட சுகாதாரம்ங்கிறது மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடும் வரக்கூடும். சென்ட்ரலையும் ஹெல்த் ஆக்ட் இருக்கு, நமக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரிகள் வந்து அவங்களுடைய நீட் எக்ஸாமை ஃபாலோ பண்ணட்டும். இப்போ தமிழ்நாடு அரசால் இயக்கப்படுகிற மருத்துவக் கல்லூரிகள் நம்முடைய பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணதான் நம்முடைய மக்கள், பெருவாரியான மக்கள், கிராமப்புற மக்கள் உள்ளே வர முடியும். பரீட்சை எழுதுறவங்க அத்தனை பேருமே வந்து அவங்க தயார் பண்ணுற நீட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா பேசிஸில் சிபிஎஸ்சி மாடலில் வைக்கிறாங்க. பட் அந்த சிபிஎஸ்சி சிலபஸே இல்லாத நம்முடைய சாதாரண மக்கள் எப்படி இதில் சேர்வு பண்ண முடியும்? அதில் கடந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இதே சிலபஸ் கண்டினியூ ஆனால் நீட் எக்ஸாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, சட்ட ரீதியாக கூட நம்ம எதிர்க்க முடியும். நான் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடிக்குமார் அவர்களிடத்துல இதைதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீட் தேர்வுல பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு ஓரளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் கோர்ட்லயே கொடுத்திருக்கிற அபிடவிட்ல நாங்க நீட் தேர்வை கொண்டு வர போகிறோம், நாங்க வந்து ஒருங்கிணைந்த இந்தியா முழுவதுக்குமான மருத்துவ நுழைவுத் தேர்வு தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுல மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு. அப்படின்னும் போது மாநில அரசுல ஒரு சட்டம் இயற்றி மத்திய அரசிடம் அதுல ஒப்புதல் கேட்பது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா? ஒப்புதல் கிடைக்காதுன்னே நமக்கு வெளிப்படையா பார்க்கும்போது தெரியும் போது அதை அந்த முயற்சியை எடுப்பது மாணவர்களை குழப்புகிற மாதிரியான ஒரு செயலா தெரியலையா திரு ஆவடிக்குமார்? இல்லை, நிச்சயமாக மாணவர்களை குழப்புகின்ற செயல் எதுவும் இல்லை. நீங்கள் மத்திய அரசாங்கம் இதில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்குமா அல்லது அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி எழுப்புறீங்க. ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அளித்த விலக்கு நேரம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. நான் இந்த ஓராண்டு மட்டும் நீட் தேர்வு கிடையாது, அடுத்த ஆண்டுல இருந்து அமல்படுத்திக்கங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது, மத்திய அரசாங்கம் அல்ல. இல்ல, அதாவது உச்ச நீதிமன்றம் தந்திருந்தாலும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இடம் இருப்பதால் தான் உச்ச நீதிமன்றம் அதை சொல்லி இருக்கிறது. இரண்டாவது, நீட் தேர்விலிருந்து மத்திய அரசாங்கம் தான் நடத்துகின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி போன்ற மருத்துவமனைகளில் அதிலிருந்து விலக்கு தரப்பட்டிருக்கிறது. இது இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரிகள். அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு விலக்கு அளிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கு விலக்கு அளிப்பதில் என்ன தடை? ரைட், ஓகே, இதை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போவோம். எனக்கு இதுல சட்ட ரீதியாகவே சில சந்தேகங்களும் இருக்க செய்கின்றது. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான பொதுப்பட்டியல்ல வருகிறது. அதனால நம்ம மாநில அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை கொடுக்கப்படுகிறது. ஆனால் கன்கரண்ட் லிஸ்ட் ஐட்டம் 25 டாக்ஸ் அபவுட் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி பற்றி பேசுகிறது. அந்த ஐட்டம் 25லயே சொல்லியிருக்கிறது என்னன்னா, சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நம்பர் 63, 64, 65, 66 ஆஃப் லிஸ்ட் 1, யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 63ல இருந்து 66 விதிகளுக்கு உட்பட்டு இந்த 25 இருக்கணும்
அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அந்த 66 சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஒரு ஒருங்கிணைந்த ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய மத்திய பட்டியலில் யூனியன் லிஸ்டில் இருக்கிறது. அப்படின்னும் போது மாநில அரசாங்கம் அதுல ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதே கேள்விக்குள்ளாகலையா திரு ஆவடிக்குமார்? இல்ல, மருத்துவ கல்வியில் எந்த சமரசத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்தியா முழுவதும் ஒரே வகையான மருத்துவ கல்வி இருக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இந்தியா முழுவதும் உயர் அடிப்படை கல்வியாக இருக்கின்ற பள்ளி கல்வி என்பது பல்வேறு அமைப்புகளால் நடத்தப்படுகின்ற மாநில கல்வி திட்டம், மத்திய கல்வி திட்டம் போன்று இந்தியா முழுவதும் பல்வேறு கல்வி திட்டங்களால் +2 முடிக்கிறாங்க. ஆனால் +2 முடிக்க சொல்ல நீங்க மருத்துவ கல்லூரியில் நுழைவதற்கு தேர்வு நடத்துவதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு சமமான நான் வந்து அதற்கான காரணங்களை கேட்கல, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் இந்த பிரச்சனையை தீர்க்குமான்னு கேட்கிறேன். இல்ல, நான் சொல்றது நீங்க சட்டப்படி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் சட்டப்படி இந்த பிரச்சனைக்கான உண்மையிலேயே தீர்வா? மருத்துவ கல்வி பெறுவதற்கு சமமான கல்வி பெற வேண்டும். அது இந்தியா முழுவதும் ஒரே வகையான கல்வி இருக்க வேண்டும், ஒரே வகையான பாடத்திட்டம் இருக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்தவித மாற்று கருத்தும் இடமில்லை. ஆனால் அந்த கல்வி கற்பதற்குரிய தகுதியை நிர்ணயிக்கின்ற பொழுது மாநில பாடத்திட்டத்தில் கல்வி பயின்றவர்கள் அதற்குரிய வாய்ப்பை பெற முடியாத சூழல் வருகிறது. மீண்டும் நீங்க காரணங்கள் சொல்றீங்க, நீங்க ஏன் நீட் தேர்வு வரக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்கள் சொல்றீங்க, அது விரிவா விவாதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் மறுக்கல. என்னோட பாயிண்ட், இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் சட்டப்படி நமக்கு அந்த உரிமையை பெற்று தருமா இல்லையாங்கிறதுலாம் தொடர் குழப்பம் நீடிக்கிறது. அதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. SR சேகர் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடியது, சற்று நேரத்திற்கு முன் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்ட கேள்விதான், அதே வேற ஒரு இடத்துல உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். யூனியன் லிஸ்ட்ல 64, 65, 66ல தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டும் இதற்கான விஷயங்களும் இருக்கிறதுன்னு சொன்னா மத்திய அரசு மனசு வைத்தால் நிச்சயமாக இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க முடியும் தானே? இல்லை, இப்போ முதல்ல இந்த விலக்கு அளிக்கக்கூடிய விஷயம் அதிகமாக பேசப்படுவதற்கு முதன்மை காரணம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை என்பதுதான். நான் வந்து அதை ஒத்துக்கொள்கிறேன், அதனால விலக்கு அளிப்பது தவறில்லை. ஆனால் அதை அப்படியே தனியாக ஓரமாக வச்சுருவோம். ஏன்னு கேட்டால் இப்போ முதல்ல ஒரு சிறிய விஷயம், விலக்கு அளிக்கலாம்ங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய பார்வையா புரிஞ்சுக்குவா? இல்ல, நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பரிசீலிப்போம் சொல்லியிருக்காரு. அது ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கலாமா? இல்ல, நம்ம வந்து விலக்கு அளிக்கலாமா கூடாதா என்பது ஒருபுறம் இருந்தால் கூட விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள், குறிப்பாக அரசியல் கட்சிகளும் கேட்கிறார்கள். இப்ப நீங்க மிக அழகான ஒரு மிக பிரம்மாண்டமான அஸ்திரத்தை வந்து 2 நிமிஷத்துக்கு முன்னால சொன்னீங்க. அதாவது இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் மருத்துவ மாணவர்களாக சேர்க்கப்படுகின்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை 2% சொன்னீங்க. இது மிகப்பெரிய அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எந்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, அதனுடைய காரணமாக நீட்டு கூடாது என்று வாதாடுபவர்களுக்கு இந்த ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்க வேண்டும். அங்கே யாரை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்காக வாதாடி போராடுகின்ற நாம் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டமே அவர்களுக்கு 2% தான் சீட்டு கொடுத்துருக்குது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தரம் எப்படி? எதுக்கு சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கல்வியினுடைய தரம் உயர்த்துவேன் என்று தொடர்ந்து சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து செய்யாத காரணத்தினால இன்னைக்கு மத்திய பாடத்திட்டத்தோடு போட்டியிட முடியல. ஆவடிக்குமார் சொன்னார், ஜிப்மர்லையும் ஏஏஎம்எஸ்லையும் ஏன் விதிவிலக்கு கொடுக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாதான்னு. அவர் புரியாமல் பேசுகிறார் நினைக்கிறேன். ஜிப்மருக்கும் ஏஎம்எஸ்எம்முக்கும் இந்த நீட்டுக்கு என்ன எக்ஸாம் என்ன சிலபஸ், அதை விட அதிகமான சிலபஸ் அல்லது ஈக்குவல் சிலபஸ், அதுவும் சிபிஎஸ்இ பேஸ்டு சிலபஸ். எனவே தான் அதுக்கு மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் எழுத வேண்டாம்னு கொடுக்குறாங்க. நாம கேட்கறதுக்கு காரணம், நம்மளுடைய சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு பக்கத்தில் போக முடியாம இருக்கிறதுனால விலக்கு கேட்கிறோம். இப்ப இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்காக நாம் விலக்கு கேட்பதிலே தவறில்லை. ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு இதை நாம சரி செய்வோம், இதற்காக எத்தனை ஆண்டுகள் நாம காத்திருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதியாக செய்து கொண்டு குறைந்தபட்சம் இப்பயாவது நம்மை மாற்றிக் கொண்டால் நன்றாக இருக்கும். ஆனால் நாம இப்ப கூட இந்த ஆண்டு மாணவர்கள் இந்த அளவுக்கான பாடத்திட்டத்தை படிப்பதிலோ கோச்சிங் பெறுவதிலோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்களும் ஏற்கும் போது
ஏன் அப்போ வந்து ஒரு 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 விலக்கு கொடுக்கலாம், நீங்க 2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நீட்டு கொண்டு வாங்க, இல்ல 5 ஆண்டுகள் உங்களுக்கு டைம் தரோம், நீங்க அதுக்குள்ள பாடத்திட்டத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லுங்க. உயர்த்தட்டும், அந்த மாணவர்கள் படிச்சு வரட்டும். இல்ல இப்ப வந்து யூபிஎஸ்சி எழுதுறாங்க, ஐஏஎஸ் எழுதுறாங்க. ஐஏஎஸ் வந்து பல்வேறு தளங்கள்லேருந்து எழுதுறாங்க, பல்வேறு சப்ஜெக்ட் இருக்கு. அதில் இப்போ நீட்டில் கூட நம்ம வந்து நிறைய விலக்கு சென்ட்ரல் அரசாங்கம் உடனே அறிவிச்சிருக்கு. 8 லாங்குவேஜில் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். சென்ட்ரலைஸ்டு இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ்சிலேருந்து அதற்காக தனியாக எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காமன் சிலபஸ் கொண்டு வருவோம், அதற்கு ஒரு போர்டு நியமிப்பன் கூட அரசு அறிவித்திருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் சென்டர்ஸும் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ இதே மாதிரி இதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா, நிச்சயமாக we are concerned about கிராமப்புற மாணவர்கள். ஆனால் அதே சமயத்தில் நமக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்க வேண்டும் அல்லவா, இந்த தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. இப்போ நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2% தானே சொல்லுகிறது. அப்படி இருக்கிறப்ப நாம வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்திலே நம்மால் அதுக்கு வேகமாக வர முடியலையே. அப்படி இருக்கின்ற போது ஓராண்டு காலம் என்பது அதிகமான காலம்தான். காரணம், பாண்டியராஜன் அவர்கள் மந்திரியாக இருக்கிற போது சொன்னார்கள், உடனடியாக அரசனுடைய சார்பில் ஏராளமான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படும், நீட்டுக்காக இவர்கள் ப்ரிப்பேர் பண்ணப்படுவார்கள் என்று. அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுமா, மாநில அரசாங்களுக்கு கொடுக்கப்படுமாங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நம்ம இடைவேளைக்கு முன்னால கூட பேசணும், அரசு பள்ளி மாணவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பேட்டர்ன்லயே +2 மார்க் எழுதி அந்த மார்க் அடிப்படையில் MBBS சீட் கொடுக்கும் போது 2% தான் அரசு பள்ளியில இருந்து மாணவர்கள் MBBSக்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்போ நம்ம கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நீட்னால பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றோம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்ற பார்வையும் இன்னொரு பக்கம் பார்க்கலாம். தமிழக அரசு வந்து இது தொடர்பாக 2 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் MBBS பற்றி மட்டும்தான் பேசுறோம். அதனுடைய இளநிலை கல்வி, மருத்துவ கல்வி, முதுநிலை மருத்துவ கல்வி தொடர்பாகவும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் இயற்றுவதற்கு என்ன அந்த ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு இப்போ இருக்கிற மெத்தடு வந்து பயனளிக்கிறதா இருக்குது, அதனால் இதை மாற்றினோம்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி வந்து பிஜியில் முதுநிலை கல்விக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமத்தில் வேலை செய்கிறதுக்கு டாக்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, அதனால் நாங்கள் இந்த சிஸ்டத்தை வச்சுருக்கோம். 2 காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த 2 காரணமே பொய். ஏன்னா இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்படுறாங்க அப்படின்னா, நீங்களே சொன்னீங்க 2% கிடையாது, 1% தான், 1% கூட கிடையாது, 0.95% தான் இங்கேருந்து போகிறாங்க. போன ஆண்டுக்கு 4860 சீட்டு மெடிக்கல் சீட்டு கவர்மெண்ட் சீட்டில் 29 மாணவர்கள் தான் அரசு பள்ளி மாணவர்கள் போயிருக்காங்க. அதில் 1%க்கும் குறைவானவர்கள் தான். இது மட்டும் இல்லை, கடந்த 10 ஆண்டு டேட்டா எடுத்து ஆர்டிஐயில் எடுத்து பார்க்கும்போது 1% கீழே தான் அவங்க கிராமப்புற அது ஏழை மாணவர்கள்னு சொல்கிற அரசு பள்ளி மாணவர்கள். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் 55% இருக்காங்க +2 முடிக்கிறதுல. +2 தேர்வு எழுதுறதுல 55% மாணவர்கள் 55% இருக்காங்க. ஆனால் மெடிக்கல் சீட்டுக்கு போறவங்க 1%. அப்போ நீங்க பாருங்க, நாமக்கல்ங்கிற ஒரு எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தனியார் பள்ளிகள் மட்டுமே என்டையரா தமிழக அரசுடைய நடத்துகிற 1000கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து இவங்க அரசு பள்ளிகள் நடத்துகிறாங்களே. இந்த அரசு பள்ளியிலேருந்து 29 பேர் போனால் அந்த நாமக்கல் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு கல்வி மாவட்டத்தில் மட்டுமே தனியார் பள்ளி மாணவர்கள் இங்கேருந்து இதை விட கூடுதலாக மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க. அப்போ எதுக்கு அரசு கல்வி முறை நம்மளோட அரசுக்கு கல்வித்துறை எதுக்கு? நீங்க பேசாம அது மாதிரி நடத்துறாங்க இல்லீங்களா, அவங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம் கல்வித்துறையை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. இல்ல இன்னொன்னு, நான் அதே மாதிரி முதுநிலை கல்வியில நான் பார்க்கிறேன், கிராமப்புறத்துல சேவை செய்யறதுக்காக மருத்துவர்களை நாங்க பண்றோம்னா, கிராமப்புறத்துல 2 விதமான மருத்துவ சேவைகள் தான் இருக்கு. ஒன்று ஆரம்ப சுகாதார நிலையம், நம்ம கிட்ட ஒரு 1800 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அடுத்தது துணை சுகாதார நிலையம்னு வச்சிருக்காங்க, சப் சென்டர்ஸ், அது ஒரு 8000 இருக்கு. இது 2மே மத்திய அரசோடைய சப்சிடியில வருது. ஆனால் 1700 அந்த சுகாதார நிலையங்களில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, மொத்தமாக சேர்த்து 16 பேர் அதுக்கு ஸ்டாஃப். ஒரு டாக்டரும் அதில் பாதிக்கு மேலே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர் இருக்காங்களான்னு நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி துணை சுகாதார நிலையங்களில் வெறும் செவிலியர் மட்டும்தான். இதுதான் கிராமப்புற மக்களுக்கு இம்மிடியட்டாக மருத்துவ சேவை செய்கிற நிறுவனங்கள். இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு MD படிப்பில் நாங்கள் ஆள் வேணும்னு கேட்குறது எதுக்கு?
நீங்க வந்து முதுநிலை படிப்பு படிக்கிறதுக்கு MBBS அதுக்கு போதுமானதுன்னு சொல்றீங்க. MBBS டாக்டர் தான் அங்க ரெக்ரூட் பண்றீங்க. நீங்க இதுக்கு நாங்க வந்து ரெக்ரூட் பண்ணி இதுல இருந்து நாங்க வந்து ஒதுக்கீடு கொடுக்குறோம், அதனால தான் இதுக்கு ஆள் வராங்க. உண்மை கிடையாது. பல கமிட்டிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு மருத்துவர்களுக்கு நீங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, அவங்களுக்கு நல்ல வேலை நிலைமை சூழலை உருவாக்கி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. பிஜில வரதுக்கு வந்து இந்த இது ஒன்றும் தடையில்லை. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவங்க கவர்மெண்ட் டாக்டரா போறது ஆப் பண்றது பிஜியில் நமக்கு ரிசர்வேஷன் அதில் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிறதால இவன் போனதுமே என்ன பண்றாங்கன்னா அதுக்கு தயார் பண்றது தான் அவங்க செய்ய போறாங்க. இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும், இந்த அரசு தற்போது சொல்லக்கூடிய காரணங்கள் பொய்யான காரணங்கள். உண்மையான காரணம் என்னவென்றால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு உதவுவதுதான் இந்த சட்டங்களுடைய நோக்கமாக இருக்கு. எந்த அடிப்படையில் ஏன்னு சொன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தான் இந்த நுழைவுத் தேர்வு வேணான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்தாங்க. நிஜமாவே பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதா நீங்க பாக்கல? இப்போ நம்ம அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு பேசுறோம். நீங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஹை ஃபீஸ் கட்டி போகக்கூடியவங்க அதை அஃபோர்ட் பண்ண முடியுது, அவங்களால அந்த மாதிரி தனியார் பள்ளியில படிச்சு அவங்க போறாங்க. ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் யாரு? கிராமப்புறத்துல இருக்கக்கூடியவன், லோவர் இன்கம் குரூப்ல இருந்து வரக்கூடியவன். அப்போ நம்ம அரசு பள்ளி தனியார் பள்ளிங்கிறத பிரிச்சு பார்க்கும்போது அதே டிஃபரன்சஸ் இதுலயும் பொருந்தது இல்லையா? இவங்க சமூகத்துல பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் அரசு பள்ளி மாணவர்கள் வராங்க. அப்போ அதே இதுதானே நீட்டுக்கும் பொருந்தும். அவங்கள வந்து நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும். என்ன செஞ்சிருக்கீங்க? இதுக்கு முன்னர் இருந்த கல்வி அமைச்சர் வந்து நாங்க பயிற்சி கொடுப்போம்னு சொன்னாரு. வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? இன்னைக்கு பயிற்சி கொடுக்கல. அவங்க அப்ளை பண்றதுக்கான நாளே போயிடுச்சு. இன்னைக்கு நீட்டு வந்து உண்டா இல்லையாங்கிறதே தெரியாத லட்சக்கணக்கான மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் போய் நேற்று கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எழுதுறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு. எப்படி தயாரா இருப்பாங்க? நீங்க வந்து ஒண்ணுமே சொல்லல, உங்களுக்கு தேர்வே வராதுன்னு நீங்க வாக்குறுதி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நேற்று கூட வந்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஆனால் உச்சநீதிமன்றம் ஓராண்டுக்கு இது விலக்களிப்பதற்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தப்போ ரொம்ப கடுமையாக கண்டிச்சது. நீங்க வந்து நான் எங்க ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க வந்து டைலூட் பண்றதுக்காக நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்களான்னு. இல்லை எங்களுடைய நோக்கம் அது இல்லை, இந்த ஓராண்டுக்கு தான் என்று சொல்லி நம்முடைய தலைமை வழக்கறிஞர் அங்கே போய் ஆஜராகி தான் ஓராண்டுக்கு விலக்கு பெற்று கொண்டு வந்தார். இப்போ இந்த சட்டங்களுக்கு எப்படி விலக்கு வாங்க போறாங்கன்னு தெரியல. இப்படியான நிலையில இந்த கிராமப்புற மாணவர்களையும் கிராமப்புற மக்களையும் காட்டி இவங்க இப்படி வந்து மாணவர்களை மொத்தத்துல சொல்ல முடியாத குழப்பத்துல இன்னைக்கு தமிழக அரசு தள்ளி இருக்கு. குழப்பம் தொடர்ந்து இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. நான் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இப்போ நம்ம +2 மார்க் அடிப்படையில MBBSக்கு சேர்க்கும் போதே 2% தான் அரசு கல்லூரி அரசு பள்ளி மாணவர்கள் வராங்கன்னா, நாளைக்கு அது CBSE ஸ்டாண்டர்டு நீட்டுலாம் போனா அதுவுமே வரமாட்டாங்களே? கண்டிப்பா அப்படி அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக வந்து இது என்ன காலகாலத்துக்கு வந்து விலக்களிச்சுட்டே நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்ம தனியாக நம்ம மாணவர்கள் மட்டும் பிரித்து வச்சுருக்கிறது முறை இல்லை. நம்மளால் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியாதுங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. இப்போ 27,000 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறாங்க பள்ளிக்கல்வியில். அதில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 95 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில். இதோட ஆவரேஜ் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு 26,000 ரூபாய் தமிழக அரசு செலவழிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு மாணவனுக்கு ஒரு ஆண்டுக்கு வருஷத்துக்கு 26,000 ரூபாய் செலவழிச்சிட்டு இருக்கு. அப்ப ஹியூஜ் 90,000 கோடி தான் வந்து தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. அப்ப ஹியூஜ் ஸ்பெண்டிங் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இவ்வளவு செலவழிச்சு சொல்ற வந்த ரிசல்ட் என்ன? நீங்க சொன்ன மாதிரி அது 2%, அதுக்கு கீழே 1% கீழே தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா தமிழக அரசு வந்து 2 ஆட்சியுமே திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கறது, பென்சில் கொடுக்கறது, செருப்பு கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, பேக் கொடுக்கிறது, இதுல கவனம் செலுத்தினாங்களா ஒழிய கல்வி தரத்தை மேம்படுத்துவது எப்படிங்கறதுல கவனம் செலுத்தவே கிடையாது. அதனால வந்த சிக்கல் இது. ஒரே விஷயம், மத்திய அரசாங்கத்துல கேந்திரிய வித்யா பள்ளிகள் நடக்குது. அதுல கடைநிலை ஊழியர்ல இருந்து உயர்மட்ட MD வரைக்கும் அவங்க ஒரே இதுல தான் படிக்கிறாங்க. ஆனா ஏன் தமிழ்நாட்டுல பியூனோட பையன் வந்து அரசு பள்ளியில் படிப்பாரு, அமைச்சரோட இதோ அல்லது IAS அல்லது ஈவன் நடுத்தர மேல கூடியவங்க வந்து தனியார் பள்ளிக்கு போக விரும்புறாங்க. ஏன் இவ்வளவு நீங்க நீண்ட கால தீர்வுகள் பத்தி பேசுறீங்க. இந்த வருஷம் மருத்துவ படிப்புக்கு என்ன பண்றது? வருஷத்துக்கு அடிப்படையில இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வரப்ப கூட ஒரு பெற்றோர் எங்களை கூப்பிட்டு ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு போறப்ப அவசியம் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து +2 படிச்சுட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு, அவங்களுக்கு போன் கால் வருது, மார்க்கெட்டிங் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க வாங்க, நீங்க வந்து நீட் தேர்வுல வந்து உங்களை வந்து நீங்க பாஸ் ஆகிறதுக்கு 15,000 ரூபாய் 20,000 ஃபீஸ் தனியா கட்டினீங்கன்னா வந்து உங்களை இது பண்ணிடுறோம் சொல்லி ஹெவி மார்க்கெட்டிங். அதனால
தற்காலிகமாக வந்து நீட் தேர்வில் இருந்து நமக்கு விலக்கு அவசியம் தேவை. ஓராண்டு 2 ஆண்டுக்கு அது வந்து அரசாங்கம் வந்து அந்த நிலைப்பாடு எடுக்கணும். இந்த இப்போது எங்கள் பிள்ளைகள் தயாராக முடியாது, ஏன்னா நீங்கள் செய்த தவறு கல்வி தரத்தை சரியாக கொடுக்காத காரணத்தால் வந்த வினையினால ஓராண்டு 2 ஆண்டு அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பா அதை பரிசீலிக்கணும் உச்சநீதிமன்றமாகட்டும். 10 ஆண்டுகளா வந்து அப்டேட் பண்ணவே இல்ல. நீங்க +2 சிலபஸ் வந்து 10 ஆண்டுகளா இப்படியே வச்சுக்கிட்டு நாங்க என்ன வந்து அது வரைக்கும் வரல அது வரைக்கும் வரலன்னா யாரு போட்படி 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 50% மேல் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை கூட படிக்க முடியவில்லை. நிறைய கல்வி தரம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதை அப்டேட் பண்ணனும் அப்படிங்கற கவனம் செலுத்தணும். எஸ், திரு ஸ்ரீனிவாசன் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து. ஒன்று, இந்த சமச்சீர் கல்வி ரொம்ப டைல்யூட்டடாக இருக்குது, அதை ஸ்ட்ராங்காக பண்ணணும். இதே மாதிரி அட்மிஷன் டெஸ்ட், காமன் அட்மிஷன் டெஸ்ட் இருக்கக்கூடிய சிஏ இன்ஸ்டிடியூட்லையோ, நான் மெம்பராக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்லையோ இது போன்ற பிரச்சனைகள் வருவதே இல்லை. உள்ளே வருகின்ற பொழுதே அவர்கள் போட்டியாளர்களாகத்தான் வருகிறார்கள். கிராமப்புற மாணவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் என்று நாம் நினைத்துவிட வேண்டியதில்லை. அவர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது. பொதுவாக எழுதுகின்ற +2 தேர்வையை 2ஆக பிரித்து சாதாரண வேலைக்கு போபவர்களுக்கு 5 சப்ஜெக்டோ இல்லை 6 சப்ஜெக்டோ இருக்குன்னா கூடுதலாக நீட் எழுத வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு பாடத்தை கொண்டு வந்து அதற்கு எல்லாரையும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. நான் நீட்டுக்கு போறேன்னா எனக்கு ப்ரிப்பரேஷன் அவர்கள் மட்டும் போவதற்கு உண்டான ஒரு வழிமுறையை உண்டாக்க வேண்டும். அதை செய்தால் 3 வருடங்களில் நாம் முன்னேறி விடலாம். ஓகே, நன்றி. திரு டாக்டர் குகநாதன், உங்களுடைய இறுதியான கருத்து. என்னுடைய கருத்து என்னென்னா, சகோதரர் ரவிக்குமார் சொன்ன விஷயங்களை நான் மிகவும் உண்மையாக ஆதரிக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, நிறைய 1800 பிஎஸ்சியில் வந்து டாக்டர்கள் இல்லைன்னாரு. பட் அதில் வந்து முக்கால்வாசி பிளேஸில் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கள படித்து அந்த சலுகையை படித்து பெற்ற மேற்படி படிக்கிறோம், மறுபடியும் கிராமத்துக்கு போகிறதில்ல. அந்த டாக்டர்களும் அங்கே போய் வேலை செய்யணுன்ற அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தலை. அதே மாதிரி பள்ளி கல்வியை பற்றி சொல்லும்போது பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துறது சிஸ்டம் ஃபால்ட்டு. அதே மாதிரி கல்வியாளர்கள், சிறந்த கல்வியாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்களாம் இந்த பிரச்சனை ஏன் எழுப்பவே இல்லைன்றதும், நம்முடைய பாடமுறைகளில் தரம் உயர்த்தப்படுன்றதை பற்றியும் யாரும் யோசிக்கலை. நான் பணியாற்றின சென்னை மாநகராட்சியில் நான் சேரும்போது 360 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. 2.5 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. இன்றைக்கி வந்து 85,000 மாணவர்கள் 75,000 மாணவர்களாக குறைக்கப்படுறது. பாதி பில்டிங்லாம் காலியாக கிடக்குது. அதையெல்லாம் மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை நம்ம ரேஷனலாக டிசைட் பண்ணாதான் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்த நீண்ட கால அடிப்படையில் பல விஷயங்களை குறிப்பிடுறீங்க. திரு SR சேகர், உங்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புகிற நிகழ்ச்சி நிறைவு செய்யும். நான் வந்து சீனிவாசன் அவர்களுடைய கருத்தோடு முழுவதும் உடன்படுகிறேன். நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் என்று தனியாக பிரித்து அவர்களை கொடுக்கலாம். ஏன்னா மெடிக்கல்ங்கிறது தனி இன்ட்ரெஸ்ட், அது வந்து +2லேயே தனி குரூப் கூட இதில் படிக்கிறாங்க. அதனால் அவர்கள் மட்டுமே பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய தரத்தை உயர்த்துவது, தமிழ்நாட்டின் தலையெழுத்து திராவிட கட்சியினுடைய பிடியிலிருந்து விடுபட்டால் மட்டுமே அது நிகழும் என்று நான் நம்புகிறேன். 424 காலேஜ் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. அதில் 180 காலேஜ் ப்ரைவேட் காலேஜ். அவர்கள்ட்ட வந்து ஆண்டுக்கு அவர்களுக்கு ஃபீஸே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே. கவர்மெண்ட் காலேஜில் 60,000 90,000 தான். எனவே சீட்டு கிடைத்தால் கூட அவர்கள் கட்ட முடியாது. அதற்கு நீட்டு கட்டாயம் அவசியம். நீட்டில் போகின்ற போது கவர்மெண்ட்டுடைய ஃபீஸ் தான் கட்ட வேண்டி வரும். ஆகவே அதற்காகவும் கட்டாயமாக இந்த நீட் அவசியம். லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரவரையிலும் நம்ம காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் காலம் கேட்டு கேட்டு மறுபடியும் தரத்தை அதே தரம் தாழ்ந்த நிலையில் வைக்காமல் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முயலுமானால் தமிழகத்துக்கு அது நல்லது. ஆனால் இதை உடனடியாக செயல்பட வேண்டும். தற்காலிக விலக்கை மத்திய அரசாங்கம் அறிவிக்குமா என்பதுதான் தற்போது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறதுன்னு. நான் திரு ஆவடிக்குமார் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன். ஒரே ஒரு செய்தி தான். மரியாதைக்குரிய SR சேகர் சொன்னார், ஜிப்மர் எய்ம்ஸ் ஏன் விலக்கு தந்தாங்கன்னா அவங்களுடைய தரம் நீட்டை விட உயர்வாக இருக்குன்னாரு. தமிழ்நாட்டை சார்ந்த பாடத்திட்டத்தில் படித்து வருகின்ற மாணவர்கள் அதை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்கன்றதை அவரே ஒத்துக்கிட்டார். ஆக நீட்டை அவங்க எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை கொண்டு போய் அவர்களுடைய உயர்வானவர்களை நீங்கள் வந்து அதுலேருந்து ஒதுக்கி வைக்கிறீங்க. அதை விட தரம் குறைந்தவங்க தெரிஞ்சு அவங்கள போய் போட்டிக்கு அனுப்புறீங்கன்னா அப்போ இவங்க எப்படி தேர்ச்சி பெற முடியும்? ரெண்டாவது அதுக்கான சூழலை உருவாக்கணும். அந்த பயிற்சியை பெறாமல் இவர்கள் உடனடியாக அதுக்கு அனுப்ப முடியாது. ரெண்டாவது மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாமக்கல்ல கல்வி மாவட்டத்தில் எப்படி தகுதியான மாணவர்கள் உருவாக்கப்பட்டார்களோ அதை போல் இந்த நீட்டுக்கும் தகுதியான மாணவர்கள் மரியாதைக்குரிய செந்தில் ஆறுமுகம் அவர்கள் சொன்னதை போல பணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த வசதியற்ற ஏழை எளிய மக்கள்
தொடர்ந்து அந்த வசதியற்ற ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் உருவாக்க வேண்டும்ங்கிறது தான் திரு செந்தில் ஆறுமுகம் குறிப்பிட்டது. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னைக்கு தான் தமிழக மக்களை தமிழக பிள்ளைங்களை பிளஸ் 2 படிக்கிறவங்க தகுதியாக்குவீங்க, என்னைக்கு நீங்க தகுதியை கொண்டு வருவீங்க, கல்வி எப்ப மேம்படுத்த போறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாமக்கல் என்ன நடக்குது? உயிரியல், வேதியியல், இயற்பியல் 3 பாடங்களில் மட்டும் அதிக மதிப்பெண்களை பெற்று அவர்கள் அந்த இடத்தை அபகரித்து விடுகிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் சாதாரண மாணவர்கள் செலவழிக்க முடியாத பாதிக்கப்படுகிறார்கள். அவங்களுமே எழுப்புறாங்க. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஏன் அத்தனை அரசு பள்ளி மாணவர்களும் அதனால் செய்ய முடியல அப்படிங்கறத நம்ம ஒரு நிச்சயமா ஒரு கல்வி சார்ந்த ஒட்டுமொத்தமான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ற கேள்விகள் இங்க பரவலாக எழுப்பப்படுகிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வரை அதற்கான அப்ளிகேஷன் டெட்லைனும் முடிந்தாகிவிட்டது. நீட் தேர்வு மே 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது என்பதுதான் தற்போது வரை நிலையாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் விலக்கு அளிக்குமா, அது தற்காலிக விலக்காக இருக்குமா, நிரந்தர விலக்காக இருக்குமா, இதை அனைத்தையும் நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய நிலையில் நேயர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அத்தனை விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.